புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் புதுச்சேரி முதுநிலை செய்தியாளராக பணியாற்றி வந்த அப்துல் ரஹ்மான் உடல்நலக் குறைவால் இன்று காலமானார். அவருக்கு வயது 54. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. புதிய தலைமுறை செய்திக்காக புதுச்சேரியிலிருந்து ரகுமான். புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் தொடக்க காலம் முதலே செய்தியாளராக பணியாற்றி வந்தவர். புதுச்சேரியை 2011 டிசம்பரில் தானே புயல் தாக்கிய போது துணிச்சலோடு களமிறங்கி பாதிப்புகளை பதிவு செய்தவர். புயலினுடைய வட்டப்பகுதி என்பது அந்த காரைக்கால் மற்றும் நாகை மாவட்டத்தை நெருங்கிவிட்டது என்று சொல்லிட்டு இருக்கிறார்கள். இந்த நாகை மாவட்டத்தை நெருங்கியிருக்கும் போதே இந்த அளவு இருக்கின்றது என்றால் இதனுடைய கண் பகுதி நெருங்குவதற்கு எப்படியாகணும் இன்னும் 1 மணி நேரம் இருக்கின்றது. 2015 கனமழையால் சென்னை தத்தளித்த போதும் 2016 வர்தா புயல், 2017 ஒக்கி புயல், 2018 கஜா புயல் தமிழகத்தை தாக்கிய போது புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் செய்தியாளர் குழுவோடு இணைந்து தமிழகத்திலும் களப்பணியாற்றியவர். கனமழை அதிகமாக இருக்கின்றது, வெள்ளமும் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த பகுதியில் மீட்புக்கு மேலும் உதவிக்கு செல்லக்கூட முடியாத அளவுக்கு கடினமான நேரங்களிலும் மனம் தளராது தொய்வின்றி தனது செய்தி பணிகளை நிறைவேற்றி வந்தவர். புதுச்சேரி மாநிலத்தில் அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக இருந்து தன்னாலான வகையில் பல்வேறு நலப்பணிகளுக்கு தூண்டுகோலாகவும் உறுதுணையாகவும் இருந்தவர் ரஹ்மான். பகுதி மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு நாம் செல்வோம், அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். புதுச்சேரி அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் அதை திருத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்குவதிலும் திறம்பட செயல்பட்டவர். நாம் கேட்போம், அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க இந்த சூழ்நிலை எப்படி நீங்க அனுபவிக்கிறீங்க? எனக்கு உடம்பு சரியில்லை, பல்லு வலி. ஆளும் வர்க்கத்தினர் அரசியல் தலைவர்கள் மட்டுமின்றி அடித்தட்டு மக்களோடும் நெருங்கி பழகும் தன்மை கொண்டவர். எந்த சூழலிலும் பக்கச்சார்பின்றி செய்திகளை வழங்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டவர். அந்த உறுதிமொழியை அரசு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் எந்தவித அச்சமும் இன்றி இந்த பகுதி மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் ரகுமான். புதுச்சேரியில் நடந்தேறிய அவலங்களை வெளி உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய ரஹ்மான் புதுச்சேரி மக்களின் குரல்களில் ஒன்றாக திகழ்ந்தார். சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கிலை முழுமையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்த நிலையிலே முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் தலைமையிலான புலன் விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்திலும் புதை சாக்கடையிலிருந்து நச்சுவாயு வெளியேறி 3 உயிரிழந்த சம்பவத்திலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக களத்தில் ஓலித்தவர். இது போன்ற கழிவறைக்குள்ளே சென்றுதான் 3 பேர் உயிரை பலி கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே கழிவறைக்குள் செல்வதற்கு அச்சப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து பலர் மாண்டபோது கள்ளச்சாராயம் குடித்து இறந்த ஒருவரின் இறப்புக்காக சென்ற இடத்தில் மது அருந்திய போதுதான் மேலும் பலர் மாண்டனர் என்ற உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர். இன்னைக்கு குடிச்சு சாராயம் தான் எல்லாம் செத்துட்டாங்க. அங்க விக்கிறது எல்லாம் கள்ளச்சாராயம் தெரியுமில்ல, அப்புறம் எப்படி நீங்க அனுபவிச்சீங்க சார்? நல்ல ஊருக்குள்ளே விற்கிறாங்க சார். இப்படி எண்ணற்ற செய்திகள் மூலம் மக்களுக்கான செய்தியாளராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் ரஹ்மான். காரைக்காலை பூர்வீகமாக கொண்டு தந்தை ஏ அலீம் வழியில் செய்தியாளராகவே வாழ்ந்து மறைந்திருக்கும் அப்துல் ரஹ்மானுக்கு மனைவி மும்தாஜ், மூத்த மகனான புதிய தலைமுறை காரைக்கால் செய்தியாளர் அப்துல் அலீம் உட்பட 3 மகன்கள், 1 மகள் உள்ளனர். மக்களே பிரதானம் என்ற இலக்கோடு இயங்கும் புதிய தலைமுறை குடும்பம் தன்னுடைய மக்கள் சேவகர்களில் ஒருவரை இழந்த துயரை பகிர்ந்து கொள்கிறது. நம்ம எல்லாரும் ஈடுகட்டவே முடியாது, இருந்தாலும் நம்ம ஈடுகட்டுறது எப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும். It's a big irreparable loss. இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாது அப்படின்னாலும் ஆறுதலாக நாம் இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 10 வயசு குழந்தை கொலை பண்ணப்பட்டப்போ அவர் சாப்பிடக்கூட இல்லை, அன்னைக்கு முழுக்க அவர் சாப்பிடல, எனக்கு நல்லா தெரியும். மக்களின் நினைவில் இனி ரஹ்மான் வாழ்வார் என்று ஆறுதல் கொள்கிறது. செய்தியாளர் ரஹ்மானின் மறைவை ஒட்டி புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் தலைமை அலுவலகத்தில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. ரஹ்மானின் உருவப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. புதிய தலைமுறைக்காக ஜெய்சங்கர்.